தமிழக மீனவர்களுக்கு உதவியாக மேலும் ஒரு அதிநவீன மீட்பு கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணம் செய்தது இந்திய பாதுகாப்பு அமைச்சகம். இந்திய கடலோர பாதுகாப்பு படை மத்திய அரசின் ஆயுதப்படையின் துணை பிரிவாகும். இந்தியாவின் கடல் வளங்களை பாதுகாக்கும் பொருட்டு உருவாக்கப்பட்ட கடலோர காவற்படை பாதுகாப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் அமைப்பாகும். இப்படையின் 17வது இடைமறிக்கும் கப்பலான C-453 நாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இக்கப்பலை நுகர்வோர் விவகாரங்கள் துறை இயக்குநர் லீனா நந்தன் நாட்டிற்கு அர்ப்பணித்தார். அப்போது பாதுகாப்புத்துறை, கடலோர பாதுகாப்பு படை அதிகாரிகள் உடனிருந்தனர். இந்திய கடலோர பாதுகாப்பு படையின் C-453 கப்பல் 45 கடல் மைல் வேகத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய படகாகும். இந்த கப்பல் மூலம் கடலோர பகுதிகளை மிக அருகிலிருந்து கண்காணிக்க உதவும். இந்த கப்பலில் உள்ள நவீன தொழில்நுட்பம் மூலம் கடலில் ஆபத்தில் சிக்கித் தவிக்கும் படகு மற்றும் கப்பலை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க முடியும். இந்த கப்பல் கடலோர பாதுகாப்பு படையின் கிழக்கு பிராந்திய பகுதியில் தனது பணியை தொடங்கும். இதனால் நடுக்கடலில் அடிக்கடி சிக்கித் தவிக்கும் நம் தமிழக மீனவர்களையும் ஆபத்திற்கு உள்ளாகும் படகுகளையும் கப்பல்களையும் காப்பாற்றுவதில் இது மிகவும் உதவிகரமாக இருக்கும். புதிதாக சென்னையை தலைமை இடமாக கொண்ட கடலோர பாதுகாப்பு படையின் கிழக்கு பிராந்திய பகுதியில் இந்த நவீன கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளது. இது நம் தமிழக கடலோர மீனவர்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். இந்த புதிய கப்பலுடன் கடலோர பாதுகாப்பு படையில் 157 கப்பல்கள், 62 வானூர்திகள் தற்போது பணியில் உள்ளது. மேலும் 40 கப்பல்கள் பல்வேறு இடங்களில் கட்டப்பட்டு வருகிறது. மேலும் 16 MK-3 ரக ஹெலிகாப்டர்களும் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது.